Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied cost function, revenue function and elasticity. Today we go for new heading maxima and minima. அதில் first ஒன்றா பார்க்குறது decreasing and increasing function. So first f of x கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை f of x அப்படின்னு எடுத்துகிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் greater than 0 இருக்குது அப்படின்னா and our f of x is strictly increasing function. Suppose f dash of x less than 0 இருக்குது அப்படின்னா f of x is strictly decreasing function and which is equal to 0. In this case f of x is constant function. So இதை யூஸ் பண்ணி first sum போடலாம். Let us see exercise 6.2 first sum. The average cost function associated with producing and marketing x units of an item is given by. So AC is given. AC equal to 2x minus 11 plus 50 by x. Find the range of values of the output x for which AC is increasing. AC increasing na இப்போ AC தான் நமக்கு function f of x னு அர்த்தம். Okay, இப்போ இதை differentiate பண்ண போறோம் நம்ம. Now differentiating with respect to x, d by dx of AC equal to 2 into 1 minus 0. The constant differentiate பண்ண 0. Plus 50 into 1 by x பண்ணும்போது minus 1 by x square. Therefore, our d by dx of AC is 2 minus 50 by x square. 2 minus 50 by x square. இது வந்து d by dx of AC, that is f dash of x இது. இப்போ f dash of x equating to 0 பண்ணுறோம். That is d by dx of AC is equal to 0. Which implies 2 minus 50 by x square is 0 or 2 is equal to 50 by x square. Cross multiplying we get x square equal to 50 by 2. So this is 25, is it? So x is equal to plus or minus 5 அப்படின்னு வரும். Okay. So plus or minus 5 வரும். We are taking positive value only because negative is not possible சொல்லுவாங்க. So x is equal to 5 only. So x is equal to 5 அப்படின்னா இந்த லைன் இன்டர்வல் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா minus infinity to 5 and 5 to infinity. The intervals are minus infinity to 5 and 5 to infinity. Okay. இப்போ இது ரெண்டுத்துலேயும் நம்ம இந்த d by dx of AC எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். லெஸ் தேனாக இருக்குதா கிரேட்டர் தேனாக இருக்குதான்ட்டு அதுக்கு ஒரு டேபிள் போடுறோம். ஸோ இன்டர்வல் ஃபஸ்ட்டு இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 5 அதுக்குள்ளே நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ 5லேருந்து தட் இஸ் 4 எடுத்துக்கோங்க. இந்த நியரராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் d by dx of AC என்னன்னு பார்க்குறோம். d by dx of AC is 2 minus 50 by x square. இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2 minus 50 by x square. அதுக்கப்புறம் அது வந்து டிக்ரீஸிங்காக இன்க்ரீஸிங்காக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். And that is nature of function. x is equal to 4 எடுக்கிறோம். 4 சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். 2 minus 50 by 2 minus 50 by 4 square is 16. ஓகே, 2 minus இது வந்து நீங்கள் 16ல் டிவைட் பண்ணும்போது 3 point something வரும். ஸோ 2 minus 3 போது நமக்கு நெகட்டிவ் தான் வரும். நீங்கள் வேல்யூ அப்ராக்சிமேட்டாக கூட போட வேணாம், ஜஸ்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். அவர் AC is decreasing and taking next interval that is 5 comma infinity இங்கே 6 எடுத்துக்கோங்க. x is equal to 6. x is equal to 6 இருக்கும்போது இல்லை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் 2 minus 50 by 6 square na 30
6. 36 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 டைம் அவ்வளோ தான் வரும். ஸோ 1 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ ஹியர் வி கெட் பாசிட்டிவ், therefore this is increasing at the limit. ஓகே, ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இன்க்ரீஸிங் எப்போ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் ஏசி இஸ் இன்க்ரீஸிங் when x is greater than 5. That's all. So next let us see fifth one. Find the local minimum and local maximum of y is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்னா என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை எஃப்னு எடுத்திங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் சினா ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, அதுதான் சின்னு எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் F2 டேஷ் செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணி கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா தட் இஸ் லோக்கல் மினிமம். எஃப் ஹேஸ் லோக்கல் மினிமம். அதாவது இந்த சி வேல்யூவை எஃப்பில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அண்ட் F2 டேஷ் சி இஸ் லெஸ் தென் 0வாக இருக்குதுன்னா அண்ட் தட் இஸ் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அவர் எஃப் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் த பாயிண்ட் சி. ஸோ இப்போ வரக்கூடிய அந்த பாயிண்ட்டை எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகே, இப்போது கிரேட்டர் தேன் அப்படின்னா மினிமம், லெஸ் தேன்னா மேக்ஸிமம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை ஈக்குவேட்டிங் டு 0 பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் கிவன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை dy by dx is equal to differentiate பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6x square minus 3 2s are 6x minus 36 plus 0 அப்படின்னு வரும். ஸோ dy by dx இதுதான். ஓகே, இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இதை செகண்ட் டைம் டெரிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணணும். ஸோ dy by dx equal to 0 which implies 6x square minus 6x minus 36 equal to 0 and divide by 6 we get x square minus x minus 6 equal to 0. So factorizing this we get 3 2s are 6, so minus 3 plus 2 வரும். Okay, so x minus 3 x plus 2 equal to 0 or x minus 3 equal to 0 x plus 2 equal to 0. So x is equal to 3 or x is equal to minus 2. ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் we get second derivative d square y by dx square is equal to 6 2s are 12x minus 6. ஸோ இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ். இதில் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். when x is equal to minus 2 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். d square y by dx square is equal to இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 12 into minus 2 minus 6 is equal to minus 24 minus 6. This is negative 1. Is it minus 30? So negative. Negative அப்படின்னா நமக்கு என்னென்னு வரணும், லெஸ் தேன் 0னா மேக்ஸிமம், லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். So therefore y is maximum when x is equal to minus 2. Therefore maximum value is, அதுதான் நமக்கு லோக்கல் மேக்ஸிமம்னு அர்த்தம். மேக்ஸிமம் வேல்யூ இஸ் y is equal to yயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். yயில் எக்ஸுக்கு பதிலாக minus 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 into minus 2 whole cube minus 3 into minus 2 square minus 36 into minus 2 plus 10 which is equal to 2 into minus 8 minus 3 into plus 4 minus into minus plus. Okay, 36 into 2 72 plus 10 and this is minus 16 minus 12 plus 82 minus 28 plus 82. So we get 4 5 54. So our local maximum is 54. Similarly we have to find minimum value. Next is substitute
x is equal to plus 3. Our d square y by dx square becomes 12 into 3 minus 6. That is 36 minus 6 becomes 30, which is greater than 0. Therefore, our y is greater than 0 means minimum. Minimum when x is equal to 3. Therefore, minimum value is y la substitute பண்ணுங்க. Y is equal to this, that is 2 into 3 cube minus 3 into 3 square minus 36 into 3 plus 10. So 2 into 27 minus 3 into 9 minus 36 into 3, 18, 108 plus 10, which is equal to 27 into 2, 54 minus 9 3s are 27 minus 108 plus 10. So இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. இது ரெண்டையும் 64 வரும். 54 plus 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் okay 135. So now subtracting these two, so we get minus 71. Therefore local minimum is minus 71 and local maximum is 54. Okay, next let us see sixth sum. The total revenue function for a commodity is R is equal to கொடுத்துருக்காங்க revenue function. Show that at the highest point average revenue is equal to marginal revenue. So average revenue na AR equal to MR nu prove பண்ணனும். எப்போ at the highest point. Highest point எப்படி find out பண்றோம் அப்படினா maximum minimumல தான் find out பண்ண போறோம். maximum minimumல first ஒரு differentiation பண்றோம். highest point na maximum வரணும். maximum na ஒரு தடவை differentiate பண்ணி equating to 0 and the value second derivative ல substitute பண்ணா less than 0 வா வரணும். வந்துச்சுனா அந்த C ன்றது தான் நமக்கு highest point. இங்க வந்து x ஓட வேல்யூவா வரும். அந்த வேல்யூ வந்து ARலயும் MRலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈக்குவலா வரணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் given one R ஆவரேஜ் ரெவென்யூ பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஆவரேஜ் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு R by X. ஸோ we have to divide this by X. ஒரு X கேன்சல் ஆயிடுச்சுன்னா we get AR equal to 15 plus X by 3 minus X cube by 36 வரும். ஸோ இதுதான் நமக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷன். இதுதான் இப்போ நமக்கு f of X மாதிரி. இது நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் d by dx of AR பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இது 0 ஆகிடும். திஸ் இஸ் 1 by 3 minus this is 3x square by 36. So cancelling we get 1 2, that is 1 by 3 minus x square by 12 அப்படின்னு வரும். This is our first derivative. நம்ம இதை equating to 0 பண்ண போகிறோம். d by dx of AR. So then mark it as equation number 1, which is equal to 0, which implies 1 by 3 minus x square by 12 is equal to 0, or 1 by 3 equal to x square by 12. So cross பண்ணிக்கோங்க. 12 by 3 equal to x square வரும். This is cancel பண்ணா 4. So x square equal to 4 or x is equal to plus or minus 2 ரெண்டு வேல்யூ வரும். நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x, we get d square by dx square of AR. So this is d by dx. So இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d square by dx square of AR. So this is 0. Next minus 2x by 12 அப்படின்னு வரும். ஸோ we get minus x by 6ன்னு வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து இது மேக்ஸிமமாக வரணும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ்னா எக்ஸுக்கு பாசிட்டிவ் போடும்போது இந்த மைனஸ் அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். when x is equal to 2, so d square by dx square of AR is equal to minus 2 by 6. That is minus 1 by 3 and which is less than 0. So less than 0 na AR is maximum அப்படின்னு அர்த்தம். Therefore when x is equal to 2, AR is maximum.
ஓகே, இப்போ நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இங்கே ஹையஸ்ட் பாயிண்ட் 2, இந்த 2வை ஏஆரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அண்ட் எம்ஆர்லேயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். When x is equal to 2, our AR is equal to, where is AR? AR is this. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 15 plus 2 by 3 minus 2 cube, that is 8 by 36. So calculation போடுறோம். Next நமக்கு after the calculation we get 15.45. Next MR find பண்ண போகிறோம். MR means differentiation of R. R வந்து with respect to x differentiate பண்ணுறோம். So MR equal to d by dx of R. That is d by dx of 15x plus x square by 3 minus x power 4 by 36. So differentiate, we get 15 plus 2x by 3 minus 4x cube by 36. Now substitute it, x is equal to 2. So when x is equal to 2, our MR is 15 plus 2 into 2 by 3 minus 4 into 8 by 36. This is 4 by 3. And here this is 1 time, this is 9 time, minus 8 by 9 ன்னு வரும். Again we get same value வரும், 15.45. This is equation number 2. So this is our AR and this is our MR. இதுதான் நமக்கு highest point இல்லையா? Therefore equal to 2, AR equal to MR. Hence proved. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.